கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக கோவை மாவட்டத்தினுடைய திட்டங்கள் தாமதமில்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எண்ணங்களோடு இன்றைய பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். தீர்மானங்களை நிறைவேற்றியது மட்டுமல்ல, அதை முதலமைச்சரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அமைச்சர் மூலமாகவும் சட்டமன்றத்திலே பேசியும் அதையெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம். மொத்தமாக கோவை மாவட்டத்தினுடைய மக்களுக்கு, ஏன் ஊடகவியலாளர்களான உங்களுக்கும் சேர்த்துத்தான் அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைக்கு பொதுக்குழுவிலே தீர்மானித்திருக்கிறோம். கோவையை பொறுத்தவரை நாங்கள் கோரிக்கையாக வைத்த நீலம்பூர் வரை அவிநாசி பாலத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உடனடியாக பால வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல சென்னை மதுரை போல கோவைக்கும் ஒரு பெரிய நூலகம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தோம். அதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தியிருக்கிறார். அதற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னைக்கு அடுத்தபடியாக என்று சொல்லுவதை விட இன்றைக்கு பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் போட்டியாக கோவையிலே தகவல் தொழில்நுட்ப தொழில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை கவனத்திலே கொண்டு 3 மில்லியன் சதுரடி தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்று, அந்த அளவுக்கு கட்டடங்கள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு சேர்த்து முக்கிய கோரிக்கைகளான மெட்ரோ ரயில் திட்டம், அது கோவை மாநகரத்திற்கு நிறைவேற்றுவது மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற நகரங்களை அது இணைக்க வேண்டும். அப்படி கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, அவிநாசி, சோமனூர், சூலூர், அன்னூர், மேட்டுப்பாளையம், இப்படி அருகில் இருக்கிற நகரங்களையும் அதில் இணைக்க வேண்டும் என்ற அந்த கூடுதல் கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வைத்துக் கொள்கிறோம். வெள்ளலூர் குப்பைமேடு என்பது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திலே கொண்டால்தான் அதற்கு தீர்வு வரும். கோவை மக்களுடைய நெடுநாளைய கோரிக்கையாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதை தீர்ப்பதற்கு அரசு திட்டங்களை தீட்ட வேண்டும். அதை தாண்டி கோவை மாநகராட்சி பெரிய மாநகராட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சுற்றி இருக்கிற பல பகுதிகள் இன்றைக்கு மாநகராட்சியில் இணைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பும் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் சென்னை 3 மாநகராட்சிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கோவை 2 மாநகராட்சிகளாக பிரிக்கப்பட வேண்டும். இது அத்தியாவசிய தேவை. அதை உடனடியாக அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனால் கோவை மாநகராட்சியை 2ஆக பிரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் ஒரு அதிவேகமாக நிறைவேற்ற வேண்டும் என்று அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.